Hi students, today topic attention. So previous videos நம்ம fusion of stamens பார்த்திருந்தோம். So fusion of stamensல connection பார்த்திருந்தோம். ஓகேவா? connection வந்து Adelphi, Syngenesis and Synandrons. So Adelphina monoadelphous, diadelphous, polyadelphous. அதுக்கு அடுத்தது Syngenesis, Synandrons பார்த்திருந்தோம். Next fusion of stamen adnation refers to the fusion of stamens with the other floral parts. ஸோ அது வந்து ஸ்டாமன்ஸ் மட்டும் ஃபியூஷன் ஆகிருக்கிறதா கனெக்ஷன் அப்படி சொல்லுவோம். ஸோ இது வந்து என்னது அப்படின்னா அதர் ஃப்ளோரல் பார்ட்ஸ் கேலக்ஸ் கொரோலா ஓகேவா. ஸோ அது கூட அட்டாச் ஆகிறது தான் அட்னேஷன் அப்படி சொல்லுவோம். எபிபெட்டலஸ் பெட்டலோஸ்டேமினோஸ் stamens are adnate to the petals. Epipetalous அப்படின்னா எபிபெட்டலஸ் ஸ்டாமன்ஸ் ஓகேவா. ஸோ இப்போ ஹைபிஸ்கஸ் டேட்ரா மெட்டலில் பார்த்துருப்போம் நம்ம எபிபெட்டலஸ் ஸ்டாமன்ஸ் ஓகேவா. ஸோ இப்போ அது என்ன அப்படின்னா அந்த பெட்டல்ஸில் வந்து இந்த ஸ்டாமன்ஸ் என்ன பண்ணியிருக்கோம் அட்டாச் ஆகிட்ருக்கும். ஸோ அது எபிபெட்டலஸ் ஸ்டாமன். ஸோ வந்து பெட்டலில் ஸ்டாமன் அட்டாச்சாக இருந்ததுன்னா அது எபிபெட்டலஸ் ஸ்டாமன். எக்ஸாம்பிள் பிரிஞ்சால் அண்டு டேட்டுரா. ஸோ பிரிஞ்சால் அண்டு டேட்டுரா. Next epicephalus. So epicephalus stamens are alternate to sepals. எது கூட ஒட்டி இருக்கும் அப்படின்னா செப்பல்ஸ் கூட ஒட்டி இருக்கும், கேலக்ஸ் கூட ஒட்டி இருக்கும். அப்போ அதுக்கு பேர் தானே அது எபிசெஃபலஸ். எபிசெஃபலஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா. ஸோ அப்போ அந்த எபிசெஃபலஸ் அப்படின்றது எக்ஸாம்பிள் கிரிவிலியா சில்வர் ஓக் அப்படின்ற மரம். அது பிளான்ட் வந்து அதனுடைய ஸ்டாமன்ஸ் வந்து அட்டாச் ஆகிட்டு இருக்கக்கூடியது ஓகேவா. ஸோ இப்போ இது வந்து சில்வர் ஓக் பிளான்ட்டு ஸ்டாமன்ஸ் அட்னேட் டு த செப்பல்ஸ். ஸோ அப்போ ஸ்டாமன்ஸ் வந்து இதில் ஒட்டியிருக்கும், பெட்டலில் ஒட்டி இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் ஏபி பெட்டலஸ். செப்பலில் ஒட்டி இருந்ததுன்னா ஏபி செஃபலஸ் ஓகேவா. அதுக்கு அடுத்தது ஏபி டேப்பல்ஸ் நம்ம சொன்னோம்ல பெட்டல்ஸ் கேலக்ஸ் கொரோலா தனித்தனியாக பிரிஞ்சுதுன்னா தனித்தனி பார்ட்ஸு. ஸோ அதை டிஃப்ரெண்டேட் பண்ண முடியாமல் இருந்தது அப்படின்னா டேப்பல்ஸ் சொல்லுவோம். அதான் பெரியாந்த் அப்படி சொல்கிறது ஓகேவா, பூ விதழ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ எபி டேப்பலஸ் எபிஃபிலஸ் சொல்லலாம், எபிஃபிலஸ் சொல்லலாம், இல்லை எபி டேப்பலஸ் அப்படி சொல்லலாம். ஏன்னா டேப்பல் ஆர் ஃபிலஸ் அப்படி சொன்னோம். ஸோ அதனால் எபி டேப்பலஸ் ஆர் எபிஃபிலஸ். ஸ்டாமன்ஸ் ஆர் அட்னேட் டு டேப்பல்ஸில் ஒட்டி இருந்தது அப்படின்னா அது எபிடேப்பலஸ். செப்பல்ஸில் ஒட்டியிருந்ததுன்னா எபிசெஃபலஸ், பெட்டல்ஸில் ஒட்டியிருந்ததுன்னா எபிபெட்டலஸ், டேப்பல்ஸில் ஒட்டியிருந்ததுன்னா எபிடேப்பலஸ். ஸோ அட்டாச் ஆகிருக்கிறது. எக்ஸாம்பிள் அஃபோடல்ஸ் அஸ்பாரகஸ் அதுதான் வந்து அஸ்பாரகஸ் சொல்கிறோம்ல தண்ணீர் விட்டான் கிழங்கு. ஸோ அதில் வந்து டேப்பல்ஸ் வந்து ஒட்டி இருக்கும். ஸோ இப்போ இதுதான் வந்து அதனுடைய டைப்பு ஓகேவா, அட்னேஷனுடைய டைப்பு. நெக்ஸ்ட்டு கைனோஸ்டிஜியம் கனெக்ஷன் ப்ராடக்ட் ஆஃப் ஸ்டாமன்ஸ் அண்ட் ஸ்டிக்மா இஸ் கால்டு கைனோஸ்டிஜியம். ஸோ அதாவது ஸ்டாமனும் ஸ்டிக்மாவும் ஜாயின் பண்ணி இணைஞ்சி வந்து டெவலப் ஆகக்கூடியதான் கைனோஸ்டிஜியம். கெலோட்ரோப்ஸ் அண்ட் ஆர்கிடேசியே. நெக்ஸ்ட்டு பொலினியம். pollen grains are fused together as a single moss. அதுதான் இந்த பொலினியம். ஸோ வந்து எல்லாமே வந்து pollen grains எல்லா பார்ட்டும் வந்து ஒரே ஒரு ஃப்ளஷி ஸ்ட்ரக்சராக இருக்கும். அதாவது ஃபியூஷன் ஆகிட்டு ஒரே இதுவாக இருக்கிறது அப்படின்னா பொலினியம் ஓகேவா. ஸோ கைனோஸ்டிஜியம் அப்படின்றது போலன் அதாவது மேல் ஸ்டாமன் ஓகேவா. ஸ்டாமனும் கைனோஷியமும் அட்டாச் ஆகிருந்தது அப்படின்னா ஸ்டாமன்ஸ் அண்ட் ஸ்டிக்மா ஓகேவா ரெண்டும் ஃபியூஷன் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா அது கைனோஸ்டிஜியம். பொலினியம் அப்படின்னு எல்லா பார்ட்டுமே வந்து ஜாயின் ஆகிறது பொலினியம் ஓகேவா. ஸோ இப்போ இது பொலினியம், கைனோஸ்டியம், அதுக்கடுத்து எபிபெட்டலஸ், எபிசெஃபலஸ், எபிபெட்டலஸ், எபிடேப்பலஸ், எபிசெஃபலஸ் ஓகேவா. இதுதானது அட்னேஷன். ஸோ வந்து நெக்ஸ்ட்டு arrangements of stamens relate to length of the stamen. ஸோ வந்து
இது எல்லாமே பேஸ் பண்ணியிருக்கு. அதுக்கடுத்து லென்த்தை பேஸ் பண்ணி அரேஞ்ச்மெண்ட்ஸ். அது வந்து டைடினாமஸ், டெட்ராடினாமஸ், ஹெட்டிரோஸ்டினாமஸ். ஓகேவா? மேஜராக வந்து த்ரீ அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குது. டை அப்படின்னா அது 2 dynamics strength, 4 stamens in which 2 with long filaments and 2 with short filaments. Example Lamiaceae, Ocimum. இது டைடினாமஸ் அப்படின்றது 4 ஸ்டாமன் இருக்குது. அதில் 2 வந்து லாங்காகவும் 2 வந்து என்னது ஷார்ட் ஃபிலமெண்ட்டாகவும் இருக்குது. ஸோ அது வந்து டைடினாமஸ். ஓகேவா? ஸோ இந்த பிக்சர்ஸில் இருக்குது பாருங்கள். ஸோ அப்போ இந்த பிக்சர்ஸில் உங்கள் புக்கெலாம் கொடுக்கல, பட் இருந்தாலும் ஸோ பார்த்துக்குங்க. ஸோ இதில் வந்து 2 வந்து ஷார்ட்டாகவும் 2 வந்து லாங்காகவும் இருக்கிறதா இந்த டைடினாமஸ் அப்படி சொல்கிறோம். ஓகேவா? எக்ஸாம்பிள் ஆமியஸே ஆசிமம், துளசியில் அப்படி இருக்கும். ஆல் if all 4 stamens are in 2 equal pairs, then the condition is called didynamis. 4 ஸ்டாமனில் ஈக்குவல் பேராக இருந்தது அப்படின்னா டைடினாமஸ். 2 ஷார்ட்டாகவும் 2 லாங்காகவும் இருந்ததுன்னா டைடினாமஸ். அதுக்கு அடுத்தது டெட்ராடினாமஸ். டெட்ரா 4 6 stamens இருக்குது, which 4 with long filament and 2 with short filaments. 4 வந்து ரொம்ப லாங் ஃபிலமெண்ட்டும் 2 வந்து என்னது ரொம்ப ஷார்ட் ஃபிலமெண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா டெட்ராடினாமஸ். ஓகேவா? எக்ஸாம்பிள் பிராசியேசியே பிராசிகா. ஸோ இது வந்து என்னது டெட்ராடினாமஸ். ஓகேவா? பிராசிகா அப்படின்றது. அதுக்கடுத்தது ஹெட்டிரோஸ்டினாமஸ். ஸ்டாமன்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் லென்த் இன் த சேம் ஃப்ளவர். ஒரே ஃப்ளவரில் ஸ்டாமன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் லென்த்தில் இருக்கும். ஸோ அப்போ வந்து 4 ஸ்டாமன் இருந்ததுன்னா 2 வந்து ஷார்ட்டாகவும் 2 லாங்காகவும் இருந்ததுன்னா டைடினாமஸ் சொல்கிறோம். 6 ஸ்டாமன்ஸில் 4 ஸ்டாமன்ஸ் வந்து லாங்காகவும் 2 ஸ்டாமன் வந்து ஷார்ட்டாகவும் இருந்ததுன்னா டெட்ராடினாமஸ் சொல்கிறோம். ஹெட்ரோஸ்டினாமஸ் அப்படின்றது ஸ்டாமன்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் லென்த், எல்லாமே தனித்தனியாக அதுவும் ஒரு லென்த்தில் இருக்குது. ஸோ அதுதான் வந்து என்னது டெட்ராடினாமஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆந்தர் டைப். ஸோ வந்து ஸ்டாமன் இன்செர்ஷன் உங்களுக்கு கிடையாது. ஸோ ஆந்தர் டைப் மட்டும் பார்த்துங்க. ஓகேவா? ஸோ ஆந்தர் டைப்பில் மோனோத்திக்கல் டைத்திக்கல் 2 டைப் இருக்குது. ஸோ அதில் மோனோத்திக்கல் அப்படின்னா என்ன? 1 lobe with 2 microsporangia. They are kidney shaped in cross sections. குறுக்கு வட்டத்தில் கட் பண்ணி பார்க்கும்போது கிட்னி ஷேப்பில் இருக்கும். ஆனால் 1 லோப் மட்டும் தான், ஒரே லோப், ஒரு ரவுண்டு ஷேப். அப்போ நம்ம ஒரு இது அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் ஒன் கிட்னி ஷேப்பில் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த பேசிக்கில் இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்து ஃபிலமெண்ட்ஸ் வந்து அட்டாச் ஆகிருக்கு. ஆனால் இது என்னதுன்னா 1 லோப் மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ அது வந்து கிட்னி ஷேப்பில் இருக்குது. அதான் மோனோத்திக்கல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? 1 லோப் வித் 2 மைக்ரோஸ்பொராஞ்சியா. அதில் வந்து ஒரு லோப்பில் 2 மைக்ரோஸ்பொராஞ்சியா இருக்குது. ஈச் மொராஞ்சியாவில் என்ன சொல்கிறோம் நம்ம, ஈச் லோப்பில் 2 மைக்ரோஸ்பொராஞ்சியா இருக்கும். அப்போ இது 1 லோப் தான் இருக்குது. அப்போ 2 மைக்ரோஸ்பொராஞ்சியா இருக்குது. இந்த கிட்னி ஷேப் இன் கிராஸ் செக்ஷன். எக்ஸாம்பிள் மால்வேசியே, ஹைபிஸ்கஸ்னுடைய போலன் கிரைன்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லோ கலரில் கிட்னி ஷேப்பில் இருக்கும், ரெனிஃபார்ம் அப்படி சொல்லுவோம். ஸோ அது மோனோத்திக்கல். அதுக்கு அடுத்தது டைத்திக்கல். ஸோ டைத்திக்கல் அப்படின்றது டைப்பிக்கல் டைப் having 2 lobes with 4 microsporangia. They are butterfly shaped in cross section. குறுக்கு வட்டத்தில் வெட்டும்போது பட்டர்ஃப்ளை ஷேப்பில் இருக்கலாம். அது வந்து 2 இருக்கும். ஆந்தர்லேயே வந்து அது மேலே வந்து கிராஸ் செக் பண்ணும்போது 2 இருக்கும். எக்ஸாம்பிள் சொலானேசி நம்ம வந்து டேட்ராமெட்டலில் பார்க்கலாம். ஸோ அப்போ அந்த டேட்ராமெட்டலில் பார்க்கும்போது என்னது அப்படின்னா 2 லோப்ஸ் இருக்கும். ஸோ அப்போ வந்து அப்படியே ஒரு பெண்டாகி வளைஞ்சி நீட்டாக லாங்காக வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு 2 லோப்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று. ஸோ இப்போ இதுதான் 2 லோப்ஸ். ஸோ அந்த பேசிக்கில் இது இருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் டைத்திக்கல் அப்படின்னு சொல்லுவோம். மோனோத்திக்கல் அப்படின்னா 1 லோப் 2 மைக்ரோஸ்பொராஞ்சியா. டைத்திக்கல் அப்படின்னா 2 லோப்ஸ் 4 மைக்ரோஸ்பொராஞ்சியா ஈச் 2. ஸோ அது வந்து எக்ஸாம்பிள் சொலானேசி. அதுக்கு எக்ஸாம்பிள் மோனோத்திக்கல் எக்ஸாம்பிள் வந்து என்னது மால்வேசியே. ஸோ இப்போ இது வந்து ஆந்தனுடைய டைப் எப்படி இருக்குது அப்படின்றது. ஓகேவா? ஸோ ஆந்தர் டைப் மோனோத்திக்கல் அண்டு டைத்திக்கல். நெக்ஸ்ட்டு ஆந்தருடைய அட்டாச்மெண்ட்ஸ். ஆந்தர் எப்படி வந்து அட்டாச் ஆகிருக்கு? ஃபஸ்ட்டு ஒன் பேசிஃபிக்ஸ்டு, செகண்ட் ஒன் டார்சிஃபிக்ஸ்டு, தேர்டு ஒன் வெர்சடைல், ஃபோர்த் ஒன் அட்னேஷன்.
ஸோ அந்த ஆன்தரோட அட்டாச்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா இதில் வந்து 4 டைப்பில் இருக்குது. ஒன்று என்னது அப்படின்னா பேசிஃபிக்ஸ் இன்னேட், செகண்ட் ஒன் டார்சிஃபிக்ஸ், தேர்ட் ஒன் வெர்சடைல், ஃபோர்த் ஒன் அட்னேஷன். ஸோ எப்படி ஒட்டிகிட்டு இருக்குது அதனுடைய ஆன்தர்ஸ் வந்து அந்த ஃப்ளமண்ட் கூட எப்படி ஒட்டிக்கிட்டு இருக்குது அதுதான் வந்து இதை பேஸ் பண்ணி பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன்று என்னதுன்னா பேசிஃபிக்ஸ்டு, பேஸ் அடியில். ஸோ வந்து என்னதுன்னா பேஸ் ஆஃப் ஆன்தர் இஸ் அட்டாச் டு த டிப் ஆஃப் த ஃப்ளமண்ட்டு. ஸோ இப்போ இந்த இது வந்து ஆன்தர் இருக்குது அப்படின்னா ஸோ அந்த ஆன்தரில் அதனுடைய பேஸ் அடியில் வந்து ஃப்ளமண்ட் வந்து அட்டாச் ஆகிருக்கு. அப்போ இது வந்து என்னது பேசிஃபிக்ஸ்டு ஆன்தர். பேசிஃபிக்ஸ்டு ஆன்தர் எக்ஸாம்பிள், பேசிஃபிக்ஸ்டு ஆன்தர் எக்ஸாம்பிள் பிராசிகா அண்டு டேட்டுரா. ஓகேவா? ஸோ வந்து ரெண்டு நடுவில் இருக்கக்கூடியது அது பேஸில் வந்து அட்டாச் ஆகிருக்கும். ஃப்ளமண்ட் எங்கே அட்டாச் ஆகிருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த பேசிஃபிக்ஸ்டு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து டார்சிஃபிக்ஸ்டு, அபெக்ஸ் ஆஃப் த ஃப்ளமண்ட் இஸ் அட்டாச் டு த டார்சல் சைட் ஆஃப் த ஆன்தர். அதாவது டார்சல் சைடு என்னது ஒரு முதுகு புறத்தில் அப்படி சொல்லுவோம்ல. ஸோ அது டார்சல் வியூ, முன்னாடி இருக்கிறது வென்ட்ரல் வியூ. ஸோ இப்போ இந்த டார்சல் வியூ அப்படின்றது அதில் வந்து அட்டாச் ஆகிருக்கிறது தான் டார்சிஃபிக்ஸ்டு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இப்போ இந்த இது வந்துன்னா செகண்ட் ஒன்று என்னது டார்சி வென்ட்ரல் அப்படி சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இது வந்து முதுகுப்புறமாக அட்டாச் ஆகிருக்குன்னு. இப்போ இது வந்து பேஸில் இருக்குது, இது வந்து பின்னாடி வாட்டத்தில் அட்டாச் ஆகிருக்கு. அப்போ அது டார்சிஃபிக்ஸ்டு அப்படி சொல்கிறோம். ஓகேவா? தேர்ட் ஒன் வெர்சடைல், ஃப்ளமண்ட் இஸ் அட்டாச் டு த ஆன்தர் எட் த மிட் பாயிண்ட். ஆன்தர் எட் த மிட் பாயிண்ட் இது வந்து பேஸில், இது வந்து முதுகுப்புறத்தில் அட்டாச் ஆகிருக்கு. இந்த இது வந்து நான் ஆன்தருடைய மிட் பாயிண்ட். ஸோ இப்போ ஆன்தர் நீட்டாக இருக்குது அப்படின்னா அது நடுவில் அட்டாச் ஆகிருக்கு. அப்போ அதுக்கு பேர் தான் அது வெர்சடைல் அப்படி சொல்கிறோம். ஓகேவா? ஆன்தருடைய அட்டாச்மெண்ட்டில் வெர்சடைல் அப்படின்றது சென்டரில் மிட் பாயிண்டில் அட்டாச் ஆகிருந்துன்னா அது வெர்சடைல். எக்ஸாம்பிள் கிராசஸ். அதுக்கடுத்து ஃபைனலாக அட்னேட், ஃப்ளமண்ட் இஸ் கண்டினியூட் ஃப்ரம் த பேஸ் டு த அபெக்ஸ் ஆஃப் ஆன்தர். ஸோ அட்னேட் அப்படின்றது ஃப்ளமண்ட் வந்து கண்டினியூஸாக ரன் ஆகிருக்கும். இந்த பக்கம் வந்து ஆன்தர் இருக்குது, பட் ஆனால் சென்டரில் என்னது ஃப்ளமண்ட் வந்து ரொம்ப லாங்காக போய்கிட்டே இருக்கும். ரெண்டு பக்கமும் வந்து ஆன்தர் இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கிறது தான் என்னது அட்னேட் அப்படி சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அட்னேட். ஸோ இப்போ இது ஆன்தருடைய ஃபிக்சேஷன் எப்படி இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் என்னது பேசிஃபிக்ஸ்டு, செகண்ட் ஒன் டார்சிஃபிக்ஸ்டு, தேர்ட் ஒன் வெர்சடைல், ஃபோர்த் ஒன் அட்னேட். ஸோ வந்து பேஸில் அட்டாச்மெண்ட் ஃப்ளமண்ட்டில் ஆன்தர் வந்து ஆன்தரில் ஃப்ளமண்ட் வந்து பேஸில் அட்டாச் ஆகிருக்கு. இன்னொன்று வந்து ஆன்தரில் ஃப்ளமண்ட் வந்து டார்சி சைடில் அட்டாச் ஆகிருக்கு. இன்னொன்று வந்து என்னது அப்படின்னா மிட் பாயிண்டில் அட்டாச் ஆகிருக்கு. இன்னொன்று வந்து அபெக்ஸ், அதாவது கண்டினியூஸ் லாஸ்ட் ஒரு நுனி வரைக்குமே போயிட்டுருக்கு அட்டாச்மெண்ட். அந்த இது எக்ஸாம்பிள் வந்து வெர்பனா அண்ட் ரேன்குலஸ் நிலம்போ. ஓகேவா? அட்னேட்டுடைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து வெர்பனா. ஓகேவா? எக்ஸாம்பிள் உங்களுக்கு நிலம்போ கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் ஆன்தருடைய அட்டாச்மெண்ட்ஸ். ஸோ நம்ம இன்றைக்கி என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பார்த்துருக்கோம், அட்னேஷன் பார்த்தோம், எபிசெஃபலஸ், அதுக்கடுத்தது எபிபெட்டலஸ், எபிடேப்பலஸ் அண்ட் கைனோஸ்டிஜம் பொலினியம். அதுக்கடுத்து அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஸ்டாமன்ஸ் வந்து லென்த் பேஸ் பண்ணியிருந்தேன். டைடினாமஸ், டெட்ராடினாமஸ், ஸ்டாமினஸ் பார்த்துருந்தோம். அதுக்கடுத்து ஆன்தர் டைப்பில் மோனோத்திக்கல், டைத்திக்கல் பார்த்துருந்தோம். அதுக்கடுத்து ஆன்தருடைய அட்டாச்மெண்ட்ஸில் பேசிஃபிக்ஸ்டு, டார்சிஃபிக்ஸ்டு, வெர்சடைல், அட்னேட் பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ சிம்பிள் தான், இதை படித்து எழுதி காட்டுங்க. ஓகேவா? ஸோ எபிபெட்டலஸ் எல்லாம் தனித்தனியாக விட ஒரு ஜஸ்ட் அதனுடைய பேசிக் நாலேஜ் அபவுட் த ஃப்ளவர் பாட்ஸ் அவ்வளோதான் அது. ஓகேவா? ஸோ இப்போ இதில் மாதிரி 4 இருந்துன்னா, இதில் ரொம்ப ஷார்ட்டாக இருந்தனா, இதில் லாங்காக இருந்தனா, இதில் 2 லோப் இருந்தனா, இதில் 2 லோப் இருந்தனா, அதெல்லாம் வந்து நம்ம பேஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுதான் வந்து ஓகே. வேறு எல்லாமே ஒரு லைனில் தான் வரும், படித்து எழுதி காட்டுங்க. ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. ஃபுல்லாக டெஸ்ட்டு இன்றைக்கே எழுதி காட்டுங்க. ஓகே, தேங்க்யூ.